ஹே ஹாய் காய்ஸ், என்னோட வாழ்க்கை அப்டேட் ஒன்று ஆறு அதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம பாருங்க ஒன்று ஆறு வரைக்கும் போட்டுட்டே போய்கிட்டு இருக்கோம் வெற்றிகரமா. எனக்கு வந்து எல்லாரும் பாராட்டுகள் சொல்லுங்க. காலையில் எழுந்தோடனே ஒரு சோம்பேறித்தனமா திட்டிகிட்டே தூக்கம் தான் வருது. சரி ஓகே நம்ம இந்த பாலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு பக்கம் ஃபோன் ஒன்று ஆரம்பிச்சேன். ஃபோன் ஒன்ற சைடில் பொங்குனேன் அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு ஒரு கண்ணை அது மேலே நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமா. ஒரு கண்ணை வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து ரீல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் ஆனாலும் புரியுற மாதிரி வரான். அப்புறம் இறங்கினா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து பாலெல்லாம் போட்டு குடிச்சிட்டு நம்ம காலையில் என்னென்ன அப்டேட் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம வந்து நீண்ட பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ரீல்ஸுமே திடீர்னு ஏதாவது பண்ணா இருந்துச்சு. அதனால உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதையுமே ஒரு பக்கம் வந்து இவனும் கொஞ்சம் முடிச்சுட்டா, ஒரு பக்கம் வந்து இந்த ஃபோனை பார்த்துட்டு நான் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு போகணும். எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு சந்துக்கு பிறந்த நாள். ஸோ அவளை பார்க்க தான் போயிருந்தேன். அவளை பார்க்கறதுக்காக ஒரு வழியாக போயிட்டு அவள் வந்து எனக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு சரி ஓகே கோவிலுக்கு தானே போயிடும் அப்படின்னு ரொம்ப நேரமாக பஸ்ஸில் உட்காந்து ஒரு வழியாக வந்து தேர்ந்துச்சு. இந்த பஸ்ஸில் ஏறி ஏறி உள்ள போயிட்டு நம்ம ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்ம கையில் 2 கவரை கொடுத்துட்டு சாமி கும்பிடுறா. என்னடா சாமி கேட்டா குடுவாரான்னு கேட்டேன். நீ கேளு கொடுப்பாரு அப்படின்னா நானும் நிறைய கேட்டிருக்கேன். கொடுவாரா பார்ப்போம். கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு வழியாக நம்ம வந்து கோயிலுக்குலாம் கூப்பிட்டு கோயிலே மூடி அடிச்சு தோத்திட்டாங்க. வெளியே போனோம். அந்த அளவுக்கு உட்காந்து நம்ம சாமி கும்பிட்டுருந்தோம். கோயிலாம் மூடி வெளியே அமைச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து எங்க அப்பா வா கடைக்கு போலாம். கடைக்கா ஜாலி அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டேன். வண்டியில் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நானும் வந்து என்ன கடைக்கு சரணாஸ்தர் ஒரு உள்ள போயிட்டு அப்பா ஏற்றி உட்காந்துக்கலாம் போல போயிட்டு உணவு கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே உணவு தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே போய் எல்லாத்தையும் இது வேணும் அது வேணும் சொல்லி பில் போட்டேன். எனக்கு வந்து ஸோ வந்து நான் ஆர்டர் போட்டேன். எங்கள் அப்பா ஒரு பர்கர் முடிச்சேன். எங்கள் அப்பா வந்து தோசை சாப்பிட்டு தோசை சிக்கன் இந்த மாதிரி வந்து காஃபி நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து சேட் ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து நேற்று ரொம்ப கோவம் தான் இருந்தது. எதுவுமே நிறைய இருக்குமே இன்னைக்கு கம்மியாக இருந்தது. நான் வந்து நல்லா கம்மி பண்ணிட்டாங்க போல என்னன்னு பார்த்துக்கலாம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஐயோ இன்னைக்கு சந்துக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஞாபகம் சரி ஓகே சீக்கிரமா ஒரு கேக் கடைக்கு போகிறோம் ஒரு கேக் ஆர்டர் போகிறோம் வெட்டுறோம் அப்படின்றது முடிவு எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே என் ஃப்ரெண்ட் வந்து வர சொல்லியிருந்தேன். சந்துக்கு பர்த்டே நம்ம போகலாம். அவனை தான் நைட்டு நான் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஹெவி ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 9:40 ஆயிடுச்சு. 9:40 கடைக்கு போய் கடையை தவிர அவன் வந்து கேட்க வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போட்டு முன்னாடி என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்து ஏற்றி போட்டுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வரைக்கும் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். தென் வந்து வீட்டுக்கு வந்து எல்லாமே முடிச்சுட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சேன். சந்தோட பர்த்டே விலாக் வந்து நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து கொடுக்கேன். அது நாங்கள் சர்ப்ரைஸாக வந்தது எல்லா வீடியோஸுமே இருக்கும். அதை நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள். இது என் வாழ்க்கை அப்படினால அதை நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணல. ஜஸ்ட் இது மாதிரி தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து வீட்டுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. சீரியஸாகவே அவ்வளோ ஒர்க் இருந்தது இங்கே அங்கே அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து எல்லாமே முடிச்சுட்டு என்னன்னு தெரியல ரொம்ப தண்ணி தாக்கம் வேறு ஆயிடுச்சு. உட்காந்து ஒரு பாட்டில் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் குடிச்சிருப்பேன் போல நேற்று. அவ்வளோ தண்ணி தாக்கம் உட்காந்து ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிட்டு என் வாழ்க்கையை வந்து நான் முடிச்சுக்கிறேன். என்னோட ஷாப்பிங் வீடியோமே நான் தனி விலாகில் தான் போட்டிருக்கேன். இது என் வாழ்க்கை அப்டேட் வீடியோவில் ஆட் ஆகலை. ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கோவில் விலாகுமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.